ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிப்ரிஷியேஷன் அக்கௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்திருக்க சம் தான் இது. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 5th சம் இது. ஓகேங்களா? சம் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு சம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். Machinery was purchased on 1st January 2015 for rupees 4 lakh. Rupees 15,000 was spent on erection and rupees 10,000 its freight charges. Depreciation is charged at 10% per annum on straight line method. The books are closed on 31st March. Calculate the amount of depreciation on machinery for the first 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு மிஷினரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸு 4 lakh. ஓகேங்களா? ஸோ எரெக்ஷன் சார்ஜஸ் வந்து 15,000 அண்ட் ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10% சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 31st மார்ச் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான மெஷினரி அக்கௌண்ட் நம்ம கொண்டு வரோம். தென் டிப்ரிஷியேஷன் என்ன வேல்யூன்றதை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1/1/2015 ஸோ மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போது டு பேங்க் அக்கௌண்ட்டு இப்போது 4 lakh ப்ளஸ் 15,000 தென் 10,000 ஆட் பண்ணால் நமக்கு 4,25,000 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃப்ரைட் சார்ஜஸையும் தென் எரெக்ஷன் சார்ஜஸையும் நம்ம வந்து மிஷினரிக்காக செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணி தான் இங்கே கொண்டு வரணும். இப்போது 31st மார்ச், அதாவது அதே இயரில் 31st மார்ச் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ பை டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 4,25,000 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வேல்யூலேருந்து 10% நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இங்கே டிப்ரிஷியேஷன் 10% சொல்லியிருக்காங்க. ஸோ 10% கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம 3 மந்த்துக்கு தான் டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1st January தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 31st மார்ச் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, தென் மார்ச். ஓகேங்களா? ஸோ 3/12, அதாவது 4,25,000 மல்டிப்ளை 10% மல்டிப்ளை 3/12 கால்குலேட் பண்ணால் நமக்கு 10,625 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ 31/3/2015 பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம டெபிட் சைட் டோட்டல் வேல்யூ 4,25,000 அந்த வேல்யூலேருந்து 10,625 லெஸ் பண்ணால் நமக்கு 4,14,375 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு மூவ் பண்ணுறோம். 1/4/2015 டு பேலன்ஸ் brought down 4,14,375. இப்போ இந்த இயர்க்கான டிப்ரிஷியேஷன். ஓகேங்களா? 31st மார்ச் 2016 பை டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ன்றதுனால நம்ம ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் நம்ம டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம 4,25,000 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வேல்யூலேருந்து நம்ம 10% கால்குலேட் பண்ணால் நமக்கு 42,500 rupees கிடைக்குது. ஸோ 4,14,375லேருந்து 42,500 நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,71,875 பேலன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 2 வருஷத்துக்கான டிப்ரிஷியேஷன் நம்ம வந்து புக்ஸ்லேயே வந்து செக் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக வந்திருக்கும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். 1/4/2016 டு பேலன்ஸ் brought out 3,71,875. ஓகேங்களா?